வணக்கம். தமிழ்நாட்டுல 2026 தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு இல்லையா? ஆனா பாருங்க, அதுக்கான அரசியல் போட்டி இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சுக்குச்சு. இந்த போட்டியோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தான். ஆமாங்க, இந்த ஒரு திட்டம் வரப்போற தேர்தலோட முடிவையே தீர்மானிக்கிற அளவுக்கு முக்கியமா மாறியிருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இப்போ மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது. ஆனா தேர்தல்ல ஜெயிக்கிற கட்சியை பொறுத்து இந்த தொகை 2500 ரூபாய் வரைக்கும் போகலான்னு பேச்சடிப்படுது. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய தொகையை எப்படி கொடுப்பாங்க? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் கணக்கு இருக்கு? வாங்க இத கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஓகே, நாம இத எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இப்போ இந்த உரிமைத் தொகை திட்டம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பாத்திரலாம். அதுக்கப்புறமா கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கறாங்கன்னு ஒரு கம்பேரிசன். கடைசியா 2026 தேர்தல்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் உருவாக்கும்னு பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு என்ன நிலைமை? இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டம்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு குவிக் ரீகேப் பாத்துருவோம். மகளிர் உரிமைத் தொகை சிம்பிளா சொல்லணும்னா, இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு சமூக நலத்திட்டம். இதுல தகுதியான பெண்களுக்கு மாசம் அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே டைரக்டா பணம் போடுறாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட அடிப்படை. இந்த திட்டம் ஒன்னும் ரொம்ப வருஷமா இல்ல. போன வருஷம், அதாவது 2023 செப்டம்பர் மாசம்தான் இதை லான்ச் பண்ணாங்க. அப்போ ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ எவ்ளோ தராங்கன்னு கேட்டீங்கன்னா, மாசம் 1000 ரூபாய். இந்த திட்டத்தின் கீழ தகுதியான ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போதைக்கு இந்த 1000 ரூபாய் ஓகே, ஆனா தேர்தல் வர வர இந்த திட்டத்தோட ஃபியூச்சரே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிக்கிட்டு வருது. வாங்க கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த திட்டம் மக்கள் மத்தியில ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிக்கணும்னா இது ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டா மாறியிருக்கு. இத வச்சுதான் இப்போ கட்சிகள் தங்களோட ஓட்டு வங்கியை குறிவைக்கிறாங்க. சரி, அப்போ நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கிய கட்சிகள் என்ன சொல்றாங்க? அவங்களோட வாக்குறுதிகளை ஒன்னோடொன்னு ஒப்பிட்டு பாப்போமா? 2 பிரதான கட்சிகளுமே ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. நாங்க 2026 தேர்தல்ல ஜெயிச்சா இந்த உதவித்தொகைய கண்டிப்பா ஏத்துவோன்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஆனா எவ்ளோ ஏத்துவாங்க? அங்கதான் விஷயமே இருக்கு. முதல்ல அதிமுக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மகளிர் உரிமைத் தொகைய மாசம் 2000 ரூபாய ஏத்தி கொடுப்போன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதாவது டபுள் த அமௌண்ட். இதுக்கு பதிலடியா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த தொகைய மாசம் 2500 ரூபாயா உயர்த்துவோம் சொல்றாங்க. இது அதிமுகவோட வாக்குறுதியை விட ஒரு 500 ரூபாய் அதிகம். சோ ஒரு போட்டி ஆரம்பிச்சிருக்கு. ஆனா வெயிட் பண்ணுங்க, இந்த வாக்குறுதி போர் வெறும் இந்த உரிமை தொகையோட மட்டும் முடியல. இதுக்கு மேலயும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரியும், இப்போ டிஎம்கே ஆட்சியில பெண்களுக்கு அரசு பேருந்துகள்ல பயணம் இலவசம் இல்லையா? இப்போ இதுக்கு ஒரு படி மேல போய் அதிமுக என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆண்களுக்கும் பஸ் பயணம் இலவசம்னு சொல்றாங்க. பாருங்க போட்டி எப்படி விரிவடையுதுன்னு. சரி, இதெல்லாம் சூப்பர் தான். ஆனா இதெல்லாம் 2026 தேர்தல்ல எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இங்க நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இப்போ நாம பேசினது எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும்தான். அதாவது மக்களை கவர்ந்து ஓட்டு வாங்கறதுக்காக சொல்லப்படுற விஷயங்கள். இது எதுவுமே இன்னும் நடைமுறைக்கு வரல. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள் மட்டுமே மக்களோட வாக்குகளை மாத்திடுமா? இல்ல வாக்காளர்கள் இதை தாண்டி மத்த வளர்ச்சி திட்டங்களையும் யோசிப்பாங்களா? இதுக்கான பதில் நமக்கு 2026 தேர்தல் முடிவுகள தான் தெரியும்.